ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்கோட பார்ட் 24 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து தெரியும், ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ டெய்லியும் வந்து எப்படியோ கீப் அப் பண்ணி போட்டேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் டியூ டு சம் பர்சனல் ஒர்க். ஸோ நான் வந்து சீக்கிரமாக பழைய மாதிரி போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது வரப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோவில் வந்து போயிடலாம். ஸோ அதுவும் இல்லாமல் என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய வீடியோன்ற மாதிரி பார்த்துட்ருப்பீங்க. பட் அது போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா புரியும். ஸோ இப்போ வரப்போ செம ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்கள் வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய கோர் வரைக்குமே ஃபீல் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சு விச் கிராஃப்ட் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 2 வருஷமாக எந்த அளவுக்கு இன்க்ரெடிபிளாக இருந்துச்சுன்றது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வால்யூமே வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பயங்கரமான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அப்போ மற்ற வால்யூம்ஸ் படித்தோன்னா எப்படி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் சொல்கிறான், அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரேசஸ் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். இந்த 60 கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த கூட என்னால் கண்டுபிடிக்க முடியும். சரி அவன் நான் சீக்கிரமாக கண்டுபிடிப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து த்ரோனுக்கு வரணும்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம லேட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு உங்களோட பாத்தை வந்து ஓப்பனாக வேணும் அதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, நான் வந்துட்டு ஒன்ஸ் நான் வந்து த்ரோனில் ஏறினேன்னா உன்னை வந்து நான் கண்டிப்பாக வந்து கூப்பிட்றேன், சரி லெட்டரை வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுமே கன்சிடர் பண்ணது ரொம்பவுமே தேங்க்ஸ்ன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இவன் மேமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க, அவங்க வந்து ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. ஸோ எப்படா ஒருத்தன் கோரையும் எட்டர்னல் ஹோலையும் கம்பைன் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து பண்ணான். பட் இருந்தாலுமே கொஞ்சம் இன்கம்ப்ளீட்னஸ் இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து ஒரிஜினலாக இருந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. இது எப்படி, இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, என்னால் எதுவுமே பண்ணவும் முடியலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செனியாவோட எட்டர்னல் ஹோல் அளவுக்கு குட் கிடையாது. பட் ஆனால் அவனோட இந்த சர்க்கிள் ஃப்ளேம் மெத்தட் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இவங்களோட சர்க்கிள் மேஜிக்கே வந்து சர்பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே அமேசிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நார்மல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. மேபி இது கொஞ்சம் செல்ஃபிஷாக கூட இது தெரியும். பட் நீயே வந்து யாருக்குமே சொல்லாமல் நீயே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. மேபி இதை வந்து நீ சொல்லி கொடுத்தனா நிறைய பேருக்கு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி லைக் உன்னால் நிறைய விஷயம் பண்ண முடியும்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஆல்ரெடி சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக அவன் முதல்ல சொல்லிருப்பான், பட் அதுக்கப்புறமா அவன் வந்து விட்டுருப்பான் சொல்லாமல். இப்போ வந்து சொன்னோடனே அவங்க வந்து கேட்குறாங்க, சொல்லு ப்ளீஸ் சொல்லு, எனக்கு வந்து நெஞ்சே எடுத்துரும், சீக்கிரமாக சொல்கிறா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்காங்க. அப்போ நீ வெளில யார்கிட்ட சொல்லிட்டேன்னா எனக்கு தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, விச் கிராஃப்ட் அழிச்சா மட்டும்தான் என்னோட வாய் வந்து தொடர்ந்து உண்மையை வந்து வாங்க முடியும், அது வந்து வாய்ப்பே இல்லை, அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என்கிட்ட வந்து சொல்லுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கத்துறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது செக்யூராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லீக் பண்ணுறாத அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியும்ப்பா இந்த கேஸில் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் தான் எத்தனை வாட்டி சொன்னேன் ஒன்றுமே பிரச்சனை இல்லை என்கிட்ட சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நான் ரீஇன்கார்னேட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். என்னடா வளர்ற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் ரீஇன்கார்னேட் ஆகிட்டேன், அதாவது என்னோடய பாஸ்ட் லைஃபோட மெமரிஸுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, என்னடா காமெடி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சிரிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நான் தான் ஹேமல் டைனர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இந்த விஷயத்த நான் வந்து எதிர்பார்க்கல, ஸோ நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் தான் ஹேமல் த ஃபூலிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறான். ஸோ உண்மையாகவே அது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு, நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதிரி வந்து சொல்கிறாங்க, டேய் நீ சீரியஸாக தான் சொல்கிறியா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஏன் கேட்கும்போது கஷ்டமாக இருக்கா இல்லை நம்ப முடியலையா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இப்போ தான் ஒரு சில விஷயங்கள்ஸ்லாம் வந்து லைக் தட் மேக் சென்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த எட்டர்னல் ஹோலு ஸோ இந்த விஷயத்தெல்லாம் யாராலையுமே 2 டேஸில் வந்துட்டு, அதாவது 2 இயர்ஸில் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டான். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா டவுட்டில் வந்து அவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாரையோடையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்கான் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் நீ வெர்மோத் த கிரேட்டோட காம்ரேடாகவும் இருந்திருக்க, அதுவும் இல்லாமல் ஹேமல் த ஃபுலிஷாகவும் இருந்திருக்க. ஆனால் வந்து ஹேமல் த ஃபுலிஷ்ன்ற ஒரு யூனிக்கான பர்சன் தெரியுமா நிறைய விஷயங்களில். ஸோ சென்னியா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த எல்வ்ஸ் கூட தான் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து வளர ஆரம்பித்தாங்க, அவங்ககிட்ட தான் வந்து மேஜிக்லாம் கற்றுக்கினாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து
வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுமே ஸ்டோரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவுமே மெயினான ஒரு பார்ட்ஸு. ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த விஷயங்களோட லீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நல்லா லிசன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க. ஸோ சென்யா வந்து அந்த எல்ஸ் கூட வளர்ந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க கூட தான் அந்த மேஜிக் கற்றுக்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மோரன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவுமே பிரேவான ஒரு சீஃப்டைனோட ஒரு கிரேட் சன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோரனுமே. ஸோ பேயர் ட்ரைபுன்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு போக போக தான் புரியும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ட்ரைப் வந்து பேர் போனது எதுக்குன்னா பேட்டிலுக்காக. அடுத்து அனைஸ் வந்து பார்த்திங்கன்னா செயின்டஸ் கேண்டிடேட்டாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வெர்மோத். ஸோ நம்ம ஹீரோவுமே வெர்மோத் வந்து ஸ்லேவாக தானே இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து டீமன் ரேஸ் வந்து இவங்கெல்லாம் ஸ்லேவாக வந்து வச்சு கூப்பிட்டு போனாங்க. பட் ஒரு கட்டத்தில் வந்துட்டு பொறுக்க முடியாமல் வெர்மோத் வந்து ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ணி எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பித்தான். அப்படியே வந்து ஒரு தனியாக அது ஒரு புரட்சியாக வந்து கிளப்பி விட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த லெஜண்ட்ஸோட ஸ்டோரி வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு மேபி இந்த சீன் வந்து எனக்கு தெரியாது, ஏன்னா இவன் ஸ்லேவாக இருந்தது தெரியும். பட் டீமன் ரேஸு அந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. மேபி இது வந்து கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேர் வந்து சொல்கிறாங்க ஹேமல் த ஃபூலிஷ் இருக்கான் இல்லையா, ஸோ அவனுவே வந்துட்டு ஹீரோ பார்ட்டியோட ஒரு யூனிக்கான ஆள். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெர்மோத் மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்பெஷல் பேக்ரவுண்டுமே கிடையாது. இவங்களுக்குலாம் பேக்ரவுண்ட் இருக்குது, பட் அவனுக்கு வந்து பேக்ரவுண்ட் கிடையாது மற்றவங்களுக்கு இருக்க மாதிரி. அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வரும்போது இவன் வந்து தனியாக நின்று ஃபைட் பண்ணுவான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறிடுது. ஏன்னா வர மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து இவனே ஃபைட் பண்ணுறதுனால சிங்கிள் பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஹேண்டில் பண்ணுறான். ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவன் எல்லாரையோடையுமே மர்சனரியாக மாறுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட டீமன் கிங் முன்னாடியே போய் நிற்கிற அளவுக்கு தைரியம் வந்ததாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ பார்ட்டிலே இவனுக்கு தான் அதிகமாக இருக்கதா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இவன் வந்து நிறைய ஸ்ட்ராங் ஆகி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த ஹீரோக்கு அதாவது அந்த ஹீரோ பார்ட்டியில் இருக்க எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவனால் நிற்க முடிகிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மேர் வந்து சொல்கிறாங்க, அப்போ நீ தானே ஹேமலோட ரீஇன்கார்னேஷனு. அப்போ ஓகே, இப்போ தான் வந்து எனக்கு புரியுது உன்னோட க்ரோத் ரேட் ஏன் இந்தளவு ரெடிகுலஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேர் வந்து சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் என்னால் இந்த விஷயத்த நம்ப முடியல, பட் நம்பாமலும் இருக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு நீ வந்து வேலையை பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி சொல்கிறோம், இப்போ தெரியுதா நான் எந்தளவுக்கு ஜீனியஸ்னு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எனக்கு இருந்த ஒரே வேலை அந்த வெர்மோத்தை தோக்கடிக்கிறது தான். பட் என்னால் கடைசி வரைக்குமே முடியல. நான் நிறைய வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் எனக்கு ஏன் முடியலன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுக்குன்னா அவன் வந்து சொல்கிறான். அப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன் இப்போ இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான விஷயம், ஏன்னா என்கிட்ட சொல்கிற. ஸோ சென்யா பற்றி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆனால் நீ வந்து சென்யா மாதிரியே ரொம்பவுமே அதிகமாக வந்து அப்படி தான் இருக்க. ஸோ உன் ஃபேஸு பர்சனாலிட்டி எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம் சென்யாவோட சைல்டுஹுட்டை வச்சு தான் வந்து என்னோட பேஸை வந்து பில்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேரோட ஹெட்டில் வந்து பேட் பண்ணி விட்டு, இப்போ நான் ஏதாச்சும் லைனை கிராஸ் பண்ணனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு மேர் வந்து சொல்கிறாங்க, இந்த வாட்டி உன்னை மன்னிச்சு விட்டுறேன், பட் இன்னொரு வாட்டி வந்து இப்படி பண்ணாத, ஏன்னா நீ வந்து சென்யாவோட கம்ப்ளீட்டுன்றதுனால தான் உன்னை வந்து மன்னிச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நீ என்ன நினைக்கிற, சென்யா செத்துறான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கேட்குறான். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் நடக்கவே இல்லை, பட் நானுமே முதல்ல அப்படி தான் நம்பியிருந்தேன், பட் இப்போ வந்து அப்படி இல்லை, நான் வந்து எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும் தான் பார்த்தேன், பட் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் அவ்வளோதான் தேடி கண்டுபிடிக்க போகிறேன், சென்யா, மோரன், ஹனைஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து நான் சீக்கிரமாக காப்பாற்றுவேன், இந்த உலகத்தில் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் வந்து சொல்கிறான். அப்போ மேர் வந்து கேட்குறாங்க, அப்போ நீ கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவியா, மேடம் சென்யாவை திரும்பியும் கூப்பிட்டு வருவியா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீ வந்து சென்யாவை மிஸ் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அப்போ நான் கண்டிப்பாக வந்து அவங்கள கூப்பிட்டு வரேன், ஏன்னா அதுக்கான ரீசனுமே வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திட்டிகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு என் முன்னாடி இப்படிலாம் திட்டாத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம மேர் வந்து சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை வந்து நீ அப்படியே வந்துட்டு விச் கிராஃப்ட் முன்னாடி நின்று சொல்ல முடியுமா, நீ தான் ஹேமல்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஹேமல் டைனஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வந்து சொல்கிறான். அப்போ டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேர் வந்து சொல்கிறாங்க, மேடம் சென்யா வந்து போனதுக்கப்புறமா நிறைய மேஜர்ஸ் வந்து ட்ரை பண்ணி இந்த விச் கிராஃப்ட்டை வந்து ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டாங்க, பட் நான் வந்து வாயை திறக்கல, ஏன்னா என்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் விச் கிராஃப்ட்டோட பாட்டமில் தான் என்னோடய ஃபுல் மெமரிஸுமே வந்து இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசின எல்லா விஷயமே அங்கே தான் இருக்கும், யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளியுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் இந்த அரோத்தில் இருக்க யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ மேடம் சென்யா வந்து
போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்காக வந்து கேட்குறான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆக்ரியானோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருந்தாங்க. ஸோ தரையில் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேர் வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏதாச்சும் தப்பாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லும்போது, என்னோடய ஃபெமிலியர் ஸ்பிரிட் வந்து செத்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து அழுகுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு யாரோ அந்த ஹேமலோட கிரேவில் வந்து உடச்சிட்டு போயிருக்காங்க. அதாவது ஹேமலோட கல்லறை வந்து உடச்சிருக்காங்க. ஸோ அதனால பயங்கர கோவப்பட்டிருக்காங்க நம்ம சென்யா. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு கிரேவ் கட்டினீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து ஷாக்கிங்காக வந்து பார்க்குறான். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம மேர் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நானுமே ஃபஸ்ட் டைமாக வந்து கேட்கும்போது ஷாக் தான் இருந்தேன். பட் மேடம் சென்னியா வந்து மறைஞ்சு போனதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. லைக் அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து விச் கிராஃப்ட்டுக்கு நடுவில் வந்துட்டு புதைச்சி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க. நான் வந்து லீச்சு அந்த டீமன் கிங்கோட காடு இருக்கான் இல்லையா, அவன் கையிலே செத்துட்டு தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, நான் வந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் போல். சரி, என்னோடய பாடியை வந்துட்டு நல்லடக்கமாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னோடய சவுல் மட்டும் தான் இப்போ ரீஇன்கார்னேட் ஆகிருக்கு, பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஏன்னா பாடி வந்து இதுவாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரீஇன்கார்னேட் ஆகிருக்காது. ஸோ அதனால் நம்ம ஹீரோக்கு தான் நல்லது. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நடந்து போயிட்டுருக்கான். ஸோ எங்கே இருக்குது, நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது, கண்டிப்பாக என்னோடய ஹோம் டவுனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம பேல்ஜாக் லுட்பத் வந்து பார்த்திங்கன்னா வராரு. சரி யூகின் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எனக்கு தெரியும்பா நீ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது, நான் கவனிச்சு தான் இருந்தேன், எப்படியும் வேலை இல்லாமல் என் பின்னாடி வரமாட்டேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நீங்கள் குட் மோடில் இல்லைன்னு நினைக்கிறேன், எப்பயுமே அப்படி தான் இருப்பீங்க, பரவாயில்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். நான் வந்து உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ ஆர்வத்தை விட்டு நீங்கள் போகிறீங்களாமே, கொஞ்ச நாள் கழித்து லூஹார் அதுக்கப்புறம் நஹாமாக்கெலாம் போகிறீங்களாமே அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோமே ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, நான் ரொம்பவே வரி பண்ணுறேன், ஏன்னா நார்த்தன் லூஹார் ரீஜன் இல்லையா, ஸோ அது வந்து ஹெல்மெட் பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இப்போ ஏன்னா அதுக்கு பிரச்சனையே கிடையாது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறான் நம்ம ஹீரோ. ஸோ அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, லைன் ஹார்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அறுபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா தெரிஞ்ச ஆள் இருக்காங்க, பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுல் அந்த இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது. அதாவது இவங்களை வந்து கண்டிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் லூஹாரில் வந்து பார்த்திங்கன்னா டீமன்ஸோட என்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ராயல் ஃபேமிலிஸ் வந்து சேஞ்ச் பண்ணி அவங்களோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணதாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஸ்பீஷஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு இன்கரேஷன் டீமன் கிங் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்களை வந்து மிஸ்ஓபே பண்ணதுனால அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அப்படியே விட்டு வந்துட்டாங்களாம். ஸோ ஹெல்மெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா டீமன் கிங் இல்லை, பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீமன்ஸாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அப்போ நீங்கள் டீமன் கிங் ஆஃப் ரூயின் வாரை ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அப்போ வந்து சொல்கிறாரு, இல்லை ஸோ டீமன் கிங் ஆஃப் ரூயினுக்கு வந்து வயலன்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டார். ஆனால் ரீஇன்கார்னேஷனுக்கா இல்லையா அந்த டீமன் கிங், ஸோ அவருக்கு வந்து அப்படி கிடையாது. அவர் எப்போ என்ன யோசிப்பார்னே வந்து கண்டுபிடிக்க முடியாது. என்னோட மாஸ்டர் அந்தளவுக்கு இதுவானவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். ஸோ நான் என்னோட பாஸ்ட் லைஃப்பில் ஒரு வாட்டி இப்படி தான் வந்து அந்த டீமன் கிங் ஆஃப் ரூயினை வந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த ஸ்கை ஃபுல்லாக வந்து டார்க்காக ரெட் ஆயிருச்சு. ஸோ எங்களால் கண்ணே வந்து திறக்க முடியல, அதாவது அந்தளவுக்கு பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நீங்கள் என்னென்ன பண்ண இப்போ காத்திருக்கீங்கன்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. டீமன்ஸ்லாம் வந்து வார ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லி யோசிக்கும் போது அங்கே நிறைய டீமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம சுகவர்க்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதாவது நம்ம ஐயோட வந்து கெடுத்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். இப்போதைக்கு எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, பட் நீங்கள் சொன்னது வந்து ரொம்பவுமே தேங்க்ஸ். ஸோ நான் இதை ஒரு வார்னிங்காக எடுத்து நான் வந்து கொஞ்சம் பார்த்து நின்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறார், முக்கியமான விஷயம் இதுதான், ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சாண்ட்ஸ்டார்ம்ஸை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். ஆனால் அமேலியா மேர்வின், ஸோ இவங்கள பார்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. ஏன்னா அவங்க இருக்கிறதுலே கிரேட்டான டார்க் மேஜ் அவங்க தான். கிட்டத்தட்ட டீமன் கிங் ஆஃப் இன்கரேஷன் வந்து எனக்கு கொடுக்குற ஃப்ரீடமோட அவங்களுக்கு தான் ரொம்பவுமே ஃப்ரீடம் வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஃப்ரீயான பேர்டு மாதிரி தான் அவங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்குறாரு. ஸோ என்னது இது, நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் சர்ப்ரைஸ் ஆகி உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஸோ அவன் ஏன்டா எம்டியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, எம்டியாக இருக்கதா முக்கியம், அதில் இருக்க கண்டென்ட் தான் ரொம்பவுமே இது அப்படின்ற மாதிரி அந்த இனா வந்து சொல்கிறான். ஸோ நான் என்னத்துக்கு விஷயமே இல்லாமல் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், ஸோ அது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயமாக தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த இனா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நஹாமாவில் என்ன விஷயம் வேணால் நடக்கலாம், ஸோ கொஞ்சம் பார்த்து
எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. அதுவும் இல்லாமல் அமேலியா மர்வின், ஸோ அவர் ரொம்பவுமே வந்துட்டு லைக் உங்களை வந்து ஒரு ஒரு ஆசையில் விழ வச்சு உங்களை வந்து கொன்றுவா. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து வந்து அங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை நீங்களே உங்கள் கூடவே வச்சுக்கோங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன விஷயத்த. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களை விட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அவன் எதை பாயிண்ட் பண்ணுறான்னா லைக் இந்த வடிவேல் டைலாக் வரும் இல்லையா, அவனா நீனு. ஸோ அந்த டைலாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் பண்ணுறான். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, என்னப்பா என்ன போய் இப்படி நினச்சிட்டியா, நான் போய் அப்படி இருப்பேனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ ஐ மீன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஸோ ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி நான் வந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கூப்பிட்றேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேர்வெலுக்கு உங்களை வந்து லைக் இப்போயே இன்வைட் பண்ணிடுறேன். இப்போவே நான் வந்துட்டு உங்களை ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறேன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்படியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ளூ மாஸ்டர் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க அந்த பார்ட்டிக்கு. ஸோ அவர் வந்துட்டு என்ன எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் நம்ம ப்ளூ மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, என்னத்துக்கு என்ன வந்து கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஏன் உங்களுக்கு எது கூப்பிட்டேன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் எதுவுமே பண்ணல, நான் ஒன்று அக்ரி தான்ப்பா பண்ணேன். அந்த க்ரீன் டவர் மாஸ்டர் அதுக்கப்புறமா அந்த மேஜ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்துட்டு இது பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஓ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் தான் பானேன்ற மாதிரி ப்ளூ மாஸ்டருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஏன்னா நீ வந்து டேலண்டடாக இருக்க, பட் இந்த சின்ன வயசுல எப்படி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து உன்னை ரெக்ரூட் பண்ணணும்னு ஆசை தான், பட் ரெட் டவர் மாஸ்டரோட ஒரு கண்ணே எடுக்கிறதுக்கு சமம் அது. ஸோ அதனால நான் வந்துட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோவே நான் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து கேட்டிருக்கேன், ப்ளூ மேஜிக் டவரோட பாஸ்ட்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம இவர் இருக்கா இல்லையா பால்ஜக் லூட்பத், ஸோ அவருமே வந்துட்டு உங்கள் கூட தானே இருந்தாருன்னு சொல்லும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அவன் வந்துட்டு எங்கள் கூட தான் வந்து இருந்தான், லைக் ரொம்பவுமே வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணான், கிட்டத்தட்ட என்னோட பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்தான். அவன் கையில் தான் அந்த டவரே போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த டைமில் அவன் ஹெல்மெட்டுக்கு போயிட்டு டக்குன்னு வரும்போது டார்க் மேஜிக்காக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் டார்க் மேஜாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டான். ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸாக வந்து எங்களுக்கு மாறி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த டவர் வந்து பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். பட் என்னதான் இருந்தாலுமே அவன் ரொம்பவே ஒரு நல்ல மனுஷன் தான். எப்படி இருந்தாலும் எல்லாருமே மேலே ஒரு ஹியூமன் தானே. ஸோ அதனால் டீமன் கிங்கை சர்பாஸ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். அதுவும் இல்லாமல் நீ நகாமாவுக்கு போகிறதா நான் கேள்விப்பட்டேன், சரி ஓகேப்பா கொஞ்சம் பார்த்து பத்திரமா போ, அமேலியாலாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துடுறான். வந்துட்டு பரவாயில்லையே இந்த கேப் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, லைக் இந்த கம்ஃபர்டபுள்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து இது கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா யூஸருக்கு ஏற்ற மாதிரி அதோட டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர், எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மாற்றி கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம ஹீரோக்குமே நல்லா ஈஸியாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய யோசிச்சு பார்க்குறான். ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ அவன் இருக்க இடம் வந்து நகாமாவோட வெஸ்ட் சைடு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டுரத் வந்து வந்துடும். டுரத்துன்றது ஒரு இடம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் என்னோடய கலரை தான் போகணும். ஸோ அது வந்து டுரத்தோட பார்டரில் தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இப்போதைக்கு தேவைப்படுது. கிட்டத்தட்ட இந்த டெசர்ட் ஆஃப் நகாமா இருக்கு இல்லையா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு பழைய ஒரு 300 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய சாண்ட்ஸ்டார்ம் வந்து மக்களை வந்து ரொம்பவே பாதிக்குது. அதுவும் இல்லாமல் அந்த டுரத்தோட பார்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேமரோட ஹோம் பிளேஸு. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு டெசர்ட்டோட ஒரு பார்ட் மாதிரி தான். ஸோ டுரத்துன்றது ஒரு ஸ்மால் கண்ட்ரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசாஸ்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட சாண்ட்ஸ்டார்ம் மாதிரி இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அங்கே நிறைய பேரால் வாழ முடியலன்னு தள்ளி வந்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீமன் கிங்ஸ் அதாவது டீமன் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிகமானாங்க. அதுவும் இல்லாமல் அதனால டீமன்ஸ் வந்து அட்வான்ஸாக ரொம்பவுமே பேர்செக்தனமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க. அதாவது ரொம்ப மோசமாக வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம வந்து அட்வான்டேஜ் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த வாரோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கயல் பேரை வந்து கில் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போனாங்க. பட் அவங்க வந்து தோற்று போயிட்டாங்க. ஏன்னா அந்த கயலில் வந்து பார்த்திங்கன்னா வெர்மோத் வந்து இருந்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து போயிட்டுருக்கான். ஸோ இப்போது என்னோட கலோரிக்கு தான் நான் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அசசன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வராங்க. ஸோ இந்த இடத்துல சீசன் 1 வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவுமே பெருசாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் ஹீரோ வந்து
அசசின்ஸ் வந்து கொல்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அவனோட கல்லறைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போயிடுறான். ஸோ அங்கே நிறைய பேட்டிலுக்கான ட்ரேசஸ்மே இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்துட்டு இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ என்னென்னா அமேலியா மேர்வின், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயத்துலேயே திரும்பி பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம சீசன் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சீசன் 2 இதோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சில இடத்துல உங்களுக்கு புரியாமல் கூட போயிருக்கலாம். ஏன்னா இந்த கடைசியாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நான் ஒரு சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ போட்டும் ஒரு 3 days ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் முதல்ல சாரி வந்து கேட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா கண்டினியூஸாக போகிறதா வந்து சொல்லியிருந்தேன். பட் என்னால் கீப் அப் பண்ண முடியல. பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பியும் நார்மலாக வந்து போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.